நாம் ஆவிக்குரிய ஓட்டத்திலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை மாறி மாறி ஏறக்குறைய 8 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்படாதிருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடிமைப்படாதிருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அகப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், இழுக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், கெடுத்து கொள்ளாதிருங்கள், இச்சியாதிருங்கள் என்று நாம் பார்த்தோம். இன்று 9வதாக 3 யோவான் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's go to the book of 3 John verse 4. 3ஆம் அதிகாரம், 3ஆம் யோவான் ஒரே அதிகாரம் தான், 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக அதை விட இங்கே 11. ஓகே சாரி, 3 யோவான் 11ஆம் வசனம், 4 அல்ல. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆவிக்குரிய வாழ்விலே பின்பற்ற வேண்டியவைகள் இருக்க போக பின்பற்ற வேண்டாம் என்பதையும் நாம் அங்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதை நான் ஏற்கனவே சொல்ல வரும்போதே சொல்லியிருக்கேங்கிறது தான் ஞாபகம் வருது. திரளான விஷயங்களை மிக எளிமையாக வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய சரீர உடற்கூறில் பெரிய பெரிய புற உறுப்புகள் காண்கிறதாக தெரிகிறது. உள்ளாகவும் கூட சற்று பெரிய உறுப்புகள் இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியல, பட் we can feel. இந்த பெரிய உறுப்புகளோ சின்ன உறுப்புகளோ உள்ளும் புறமும்ங்கிற ரீதியிலே ஒருங்கிணைந்து செயல்பட, சுகாதாரமாக செயல்பட, மிகவும் கவனத்துக்கு பார்த்தோடனே பெரிய ஒரு சைஸாக ஒரு காரியம் தெரியாமல் ஒவ்வொரு உறுப்பையும் இணைக்கிற, பிணைக்கிற, அவைகளோடு ஊடுருவி பாய்கிற இரத்த நாளங்கள் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது, தமனியும் சிரையும் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்முடைய கல்வியின் மூலமாக நம்ம அறிகிறோம். அவைகளிலே இடைமறிப்பு, தொய்வு, பழுது, அதில் அந்த ஓட்டத்திலே விஷம் கலந்த இரத்தம் சுத்திகரிக்கப்படாத இரத்தம் பாயும்போது சம பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்து ஆகக்கூடிய அளவுக்கு காரியங்கள் மாறுகிறது. பின்பற்ற முடியல. நம்முடைய உச்சந்தலையும் உள்ளங்கால் மட்டும் நம்ம நின்றுட்டு இருந்தாலும் ரத்தம் ஓடிட்டுருக்கு, படுத்திருந்தாலும் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. சிலர்லாம் ஆச்சரியமான விளையாட்டு சாகசங்கள்லாம் படைக்கும்போது பல பொசிஷனில் இருக்கிறாங்க. தலையில் நிற்கிறவங்க இருக்கிறாங்க, ட்ரெப்பீசியங்கிறதுல தொங்கிட்டு ஒவ்வா மாதிரி தொங்குறவங்களாம் இருக்கிறாங்க. பட் நம்முடைய ஓட்டம், இரத்த ஓட்டம் சீராகவே இருக்குது. ஆனால் வழக்கமாக புறமான விதத்தில் இப்போ இந்த மேடையிலேருந்து தண்ணி விட்டால் அப்படிலாம் அங்கேயும் நிற்காது. பாத்தி கட்டி அதை அடைக்காமல் இருந்தால் தண்ணி அங்கே நிற்காது, தானாக கீழே வழிஞ்சு ஓடிட்டே இருக்கும். மேட்டிலிருந்து கீழ் நோக்கி தான் தண்ணி ஓடுகிறது. ஒரு
இயற்கை நியதி. இதெல்லாம் நாம் கவனிக்கிறது இல்லை. நாம் என்ன பொசிஷனில் இருந்தாலும் blood never flows in a wrong way. அதை தேவன் எப்படி ஓட வேண்டும் என்று நியமித்தாரோ, நம்முடைய நிலை எப்படி இருந்தாலும் ரத்தம் ஓடிட்டே இருக்குது. ரத்தம் ஓட்டம் நிற்க தான் கூடாத ஒழிய, ரத்தம் ஓட முடியாமல் பிளாக்ஸ் அப்படி தான் இருக்கக்கூடாத ஒழிய, அந்த பாய்சன் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருந்தால் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும். அதுவும் இந்த வைட்டல்ஸ் சொல்லப்படுற உயிர் காக்கும் உறுப்புகள் அங்கே ரத்தம் கொண்டு போய் சுத்த ரத்தத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தவிக்கும். அதனால தான் நமக்கு வெவ்வேறு விதமான நோய்களோ, வலிகளோ, வேதனைகளோ, அஜீரணங்களோ, கலக்கங்களோ இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதுவும் வெக்கத்துக்குரிய ஒரு விஷயம். இது இவைகளோடு நம்ம வாழ பழகிட்டோம். மருந்துகளுக்கு நாம் உலக பிராயமாக அருந்துகிற மருந்துகளுக்கு வேலை முழுக்க முழுக்க நம்மை சுகப்படுத்துவதற்கு அல்ல. முழுக்க முழுக்க சுகப்படுத்தணுன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தட் மே டேக் quite a long time. ஏனென்றால் அந்த அளவுக்கு பல காலமாக, ஒரு சில காலங்களாக நம்முடைய தீய பழக்கங்கள் நம்முடைய உறுப்புகளை பழுதாக்கி இருக்கும், பலவீனப்படுத்தி இருக்கும். இதைவிட அதிக தொழில்நுட்பம் கொண்டது தான் ஆச்சரியமாக, பிரமிக்கத்தக்க ஆச்சரியம் வண்ணமாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷனுக்கு அடுத்த விஷயத்தில் நம்முடைய நிர்வாகம் மிகுந்த பற்றாக்குறை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவனே அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுறாரு. வீணா போனவனே, பரதேசியே, புத்தியினனே, மடையா அப்படிலாம் ஆண்டவர் கூப்பிடல. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இதெல்லாம் நம்ம கூட பேச விடணும். வேதம் அனுபவிக்க தான் கொடுத்துருக்காரு. நம்ம அனுபவிக்காமையே வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி திரும்ப வாழ்கிறோம்? இப்போ சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சம்பளம் வாங்குவோம், ஏதோ ஒரு சம்பளம் வாங்குவோம். அந்த தினக்கூலி கூட ஒரு 100 rupees வாங்கினா அந்த 100 நாள் வேலை ஏதோ சொல்கிறாங்களே, இப்போல்லாம் 130 என்னமோ வாங்குறத சொல்ல. சரி, 100 ரூபா வச்சுக்கோம். 100 ரூபாயும் ஒருவேளை அந்த மாதிரி மட்டத்தில் இருக்கிறவங்க 100 ரூபாயும் செலவழிச்சிடறாங்க. நான் அனுபவிச்சாங்களாங்கிறது கேள்வி. பணம் செலவானதுங்கிறத கணக்கில் மேட்டரு. அனுபவிச்சோமா? were we able to enjoy every pie that we have earned? சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவும் சந்தோஷம், நிறைவு, மன நிறைவு. சாப்பாடு தான் வாங்கினா வச்சுக்கோங்க. மனசார சாப்பிட்டோமா, பசியார சாப்பிட்டோமா, திருப்தியாக சாப்பிட்டோமா, ருசிச்சு சாப்பிட்டோமா? இதெல்லாம் யாரையா பார்த்துட்டுப்பா, போனோம் வந்தோம், சாப்பிட்டோம் போனோம். வீட்டிலையே எப்போ பார்த்தாலும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ரோஸ்ட் சாப்பிட போனோன்ட்டு போய் உட்காரோம். திடீர்னு அவன் இதெல்லாம் கவனிச்சிருக்கேன். உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லாத்தையுமே செட்டியார் மாதிரி கணக்கு பார்க்காதவங்க போய் உட்காந்து தான் சாப்பிட்ருவாங்க. தோசை 60 ரூபாயா? உடனே தொண்டையில் விற்கிற மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. கிடக்குது போ, ஒரு நாள் 60 ரூபா தின்னா என்ன அப்படின்னு யோசித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. உள்ளே போனோன்னே இது எவ்வளோ சார், அது எவ்வளோ சார், அது விலையை கேட்குறவங்களாம் இருப்பாங்க. அவன் இது மாதிரி யோசிப்பாங்க. சாப்பிட வந்தானே, விலையை பார்க்க வந்தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? சர்வஸுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். அங்கே இருக்க கல்லால் உட்காந்துருக்கேன், அவனுமே முதலாளியாக இருக்கிறானா வேலைக்கு உட்காந்துருக்கானான்னு தெரியாது. இது மாதிரிலாம் மனநிலை இருக்குது. நம்ம நேரத்தை வீணாக்கலை. பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி, நம்முடைய நெகட்டிவிட்டி, நம்முடைய மன நிறைவற்ற, நம்பிக்கையற்ற, ஒரு மன உறுதியற்ற, ஒரு அக்களிப்பற்ற. இன்னும் ஒரு அருமையான வசனத்தை காமிக்கிறேன்.
தீமைங்கிறது நம்ம எடுத்தோடனே சமுதாய விரோதமான செயல், பாலியல் செயல் அப்படின்னா மாத்திரம் யோசிச்சிட வேண்டாம். அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலாமும் முடியாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை யோசிங்க, இதெல்லாம் எனக்கெல்லாம் காலம் முழுசும் எனக்கு சவாலாக இருந்துகிட்டே இருக்குது. ரோமர் எழுதுவோம் 14ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 14 verses 22 and 23, 22 23. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். அல்லேலூயா. செம்ம வீட்டு பாடம் பண்ண வேண்டியது. வெரி நிட்டிகிரிட்டி ஸ்கிரிப்சர். நல்லதென்று நிச்சயித்து கொண்ட ஒரு விஷயத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நல்லதுங்கிறது தான் அங்கே கீ, ஹைலைட். எது நல்லது எது கெட்டதுன்னு எவ்வளோ படித்தாலும் நமக்கு தெரியல. படித்தவன் தான் சூப்பராக மோசமானதை தெரிஞ்சுக்கிறான். சில நேரத்தில் பகீர்னு இருக்குது. படிக்காதவன் பொது அறிவில் நன்மையானதை தெரிஞ்சுக்கிறான், படிக்காதவனும் தீமையானதை தெரிஞ்சுக்கிறான், படித்தவனும் தீமையானதை தெரிஞ்சுக்கிறான், நல்லதையும் தெரிஞ்சுக்கிறான். நல்லது கெட்டது என்பதை நம்ம வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் நமக்கு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரே காரணம், எனக்கு தெரிஞ்ச காரணம், எனக்கு மாத்திரம் இல்லை, ஆயிரமான நிபுணர்கள், வேத நிபுணர்கள், வாழ்க்கையில் வாழ்ந்து முதிர்ந்த ஞானிகளைப் போல வாழ்ந்து மரித்தும் பேசுகிறவர்கள், புத்தகங்கள் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக, சரித்திரத்தின் மூலமாக சொல்கிறவங்க, கர்த்தரை மாத்திரம் பார்த்து நடந்தவங்க தான் நல்லது கெட்டதை தெரிஞ்சிக்க முடிஞ்சிருக்கு. இந்த பாட்டெல்லாம் அப்படி பாடுறோம். எப்பொழுதும் கண்ணுக்கு முன்னாடி உங்களை வச்சு தான் நோக்குகிறேன்னு சொல்லி, ஹவ் ட்ரூ இட் இஸ்ங்கிறது நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோங்கிறத பொறுத்து தான். ஒரு மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள்ங்கிறதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கோம் மெனி டைம்ஸ் ஓவர். கனி ஆரம்பத்திலே தெரிஞ்சால் தான் புத்தி வந்துடுமே, வரதில்லையே. ஒரு சீசன் 3 months க்ராப்பாக இருந்தால் 3 மாதம் கழித்து அந்த கடைசியில் தான் கனி தெரியுது. காய் உண்டாக வேண்டியிருக்கு, முதல்ல மகரந்த சேர்க்கை உண்டாக வேண்டியிருக்கு, எவ்வளோ ஸ்டேஜஸ் கடக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே அதுக்கிடையில் இந்த பூச்சி விழாமல் இருக்க வேண்டியிருக்கு, பெஸ்ட் அட்டாக் இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான். ஒருவன் தான் நல்லதென்று நிச்சயித்து கொண்ட விஷயத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். இது நம்மளே தட்டி கொடுத்துக்கிறது இல்லை, நம்மளே ஏமாற்றிக்கிறது இல்லை. முந்தான நினைஞ்சிருச்சு, முழுசாக நினைஞ்சா என்னன்னு யோசிக்கிறது இல்லை. கடவுளும் பார்க்குறாரு, உலகம் பார்க்குது, பிசாசும் பார்க்குறான், நம்ம விழுந்து போன மனுஷிய சுவாபம் பார்க்குது. அடுத்ததை வாசிப்போம் அந்த வசனத்தை. ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. வெரி பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சவாலாக அமைந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அநேக வேத வாக்கியங்கள் ஏறக்குறைய எல்லா புஸ்தகத்திலும் இருக்குது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் பிப்ளிக்கல் புக்ஸில் இருக்குது. இதெல்லாமே நம்மை நிதானமாக வாழ வேண்டிய, நம்மை உருவாக்குகிற, நம்மை நிலைநிறுத்துகிற, நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டிய தேவன் நமக்கு கொடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ், மேட்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவனுடைய தூக்கு நூல் போல செயல்படுகிற வசனங்கள். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விக்கி ஏதாவது நல்லதாக கிட்டதாக செய்யலாமா செய்ய வேண்டாமா குழம்பிகிட்டே இருக்கிறது.
நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் மேயா குல்பா மேயா மேக்சிமா குல்பா, என் பாவமே என் பெருமாமே அப்படின்னு நம்மளே நொந்து யோசிக்கிறது. மனந்திரும் பிற்பாடு என் விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன் எரேமியாவில் வாசிக்கிறேன். பார்த்தீங்களா? நீ உண்மையாக மனந்திரும்னா ஏன் அடிச்சுக்கிற? நீ மனம் திரும்பாமல் இருந்தால் இப்போ நீ பாதி சொல்லி பாதி சொல்லாமல், அந்த பாதி உண்மையை சொன்னால் மீதி பாதி போய் தானே. புரியுதா? 2 மனசாக இருக்கிறது, தெளிவில்லாமல் இருக்கிறது, அதான் சம்சயம். சம்சா சாப்பிட்றது இல்லை, சோத்திரம். ஸோ தேவா அப்போ கவனிக்கிறீங்களா? கவனிங்க, வேதம் சூப்பர் டூப்பர் முகம் பார்க்குற கண்ணாடி, அகம் பார்க்குற கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியும் அகம் பார்க்குற கண்ணாடியும். அதை இன்னும் பார்த்து நம்ம தெரியலன்னா யாக்கோ நிருபத்தில் வேதத்தை படிச்சுட்டு என்ன படித்தோம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எஞ்சி போயிட்டே தான் இருக்கும். அதனால் தடுமாறுறோம். காலையில் தானே படித்தேன், காலையில் தானே அப்படி தான் இருந்துச்சு, இப்போயே எனக்குள்ளே இப்படிப்பட்ட அதான் ரோமர்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஆனானப்பட்ட பவுலே சொல்கிறார். அவர் முன்னாடியுமே யூத மார்க்கத்துக்கு அமைந்த விஷயத்தில் அவர் பிரமாணிக்கமான ஒரு மனுஷன், மகாபெரிய வேத பண்டிதன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொல்கிறாரு. ஆவியார் எழுதுகிறான், நான் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் கொண்டுற போகிறதில்ல, ஆமோதிக்கிறார் இல்லையா? என்ன மாதிரி ஒரு தலைதறிக்க ஒரு வாக்கியத்தை எழுதுவ நீ அப்படின்னு ஆண்டவர் பவுலை தட்டி கேட்கல. நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பென்யமின் கோத்தடான் தன்னுடைய அந்த லாரல்லாம் அவர் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. God permits him. ஆனால் he comes to a point, இதெல்லாம் செம வேஸ்ட்டு, இயேசுவை அறிந்த பின்ன இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எந்த விதத்திலும் என்னை தூக்கி நிறுத்தவே இல்லை, நான் அது தூக்கி நிறுத்துகிறதாக நான் நினச்சி மூர்க்கமாக தான் வாழ்ந்திருக்கேன், கொலை வெறியால் அலைஞ்சிருக்கேன், மார்க்க வெறியால் அலைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத வேதனையோடு வெக்கத்தை மறந்து துக்கத்தோடு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ரோமர் 7 சில விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்யக்கூடிய ஒரு தீய பிரமாணம் சரீரத்தில் இருக்கிறதை பார்க்கிறேன். அதை நான் அந்த ரியலைஸ் பண்ணணும். மனுஷனாக பிறந்தால் அதெல்லாம் இருக்கும் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற மனுஷ நிலைமையிலேருந்து கூட நீங்கள் சரிஞ்சிடலாம். பாசிபிளி ட்ரூ. நமக்கு என்ன வரையறை இருக்கோ அது கடவுள் தெரியாமல் இருக்குது. அதில் ஜெயம் சிறந்து கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்க பூர்ண புருஷத்துவத்தை அடையும்படி தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கேட்குறதுக்கு வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம விடுதலை பெறோம். Are we enjoying complete victory, total victory, total security? இல்லை. ஏன்னா அந்த நீதியில் நம்ம நிலைச்சிருக்கிறது இல்லை. அந்த நீதியை நம்ம ஆண்டவர் பாராட்டுகிற. இட்ஸ் அன் இம்ப்யூட்டேஷன். இட்ஸ் நாட் ஈவன் அன் இம்பார்ட்டேஷன். இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டேஷன். சம்டைம் இட்ஸ் அன் இம்ப்யூட்டேஷன். அந்த நீதியை நம்ம மேல் வைக்கிறார். நம்முடைய வைப்பு நிதியை போல் நம்முடைய கணக்கில் வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறார். நாம் நற்கிரிகள் செய்கிறதுனால அது நம்மளை தாங்கி பிடிக்குது, அது நம்முடைய வட்டி மாதிரி நமக்கு சேருது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. இதெல்லாம் நான் யோசிக்காத பாயிண்ட். நம்ம எவ்வளோ நற்கிரிகளை செய்தாலும் அதுக்கு ஆவிக்குரிய சாயம் பூசினாலும் அது சாயமே பூசப்படாத ஒரு ஒரிஜினலாக இருந்தால் கூட இட் நெவர் இன்க்ரீசஸ் அவர் ரைச்சியஸ்னஸ். அது நம்முடைய நீதியை அதிகரிக்கிறது இல்லை. தேவன் நமக்கு பாராட்டின நீதி முழுமையானது. ஒரு கடுகு அளவானாலும் அது முழுமையானது. அதோடு கூட உன்னை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு வேணால் அந்த முதலீடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒரு சிறிய தீ பெரிய காட்டை கொளுத்தி விடும். ஒரு சிறிய நாவு அவ்வளோ பெரிய கலகத்தை ஏற்படுத்திடுங்கிறது போல் that small measure of imputed righteousness of Christ causes us to come out so victorious. அந்த சிறிதளவான நீதி நம்முடைய வாழ்வின் போராட்டத்தில் முழு ஜெய வீரர்களாக மாற்றி விடுகிறது.
அந்த நீதியை நாம் இயேசுவை பார்த்து பார்த்து தான் கற்றுக்க முடியும். சிலுவையை பார்த்து பார்த்து தான் கற்றுக்க முடியும். அவருடைய சுவாபத்தை பார்த்து பார்த்து தான் கற்றுக்க முடியும். இப்போ நான் அதை சொல்லும்போது எவ்வளோ விஷயங்களை தியானித்தது எனக்கு ஞாபகம் வருது. இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட சில தியானங்கள் எனக்கு ஏற்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த வேலையை செய்கிறதுல தான் அவருக்கு 100% கவனம் இருந்ததே ஒழிய அவர் ரிசல்ட் ஓரியன்டாக செய்யவே இல்லை. விளம்பரத்துக்காக அவர் வாழலை. இதை நான் செஞ்சேன், இதனால் எனக்கு ஜெயம் வரட்டும் அவர் செய்யலை. இதுதான் எனக்கு செய்யணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் சரியாக செஞ்சு முடிக்க, முழுசாக செஞ்சு முடிக்க, இன்னாருக்கு செஞ்சு முடிக்க, இங்கே செஞ்சு முடிக்க, இவ்வளோ செஞ்சு முடிக்க, இந்த காரணத்துக்காக செஞ்சு முடிக்க, இந்த வேளையில் நான் செஞ்சு முடிக்க எனக்கு விவேகமும் ஞானமும் ஒத்துழைப்பும் விட்டு கொடுத்தலும் தாங்க அப்படின்னு தான் இயேசு வாழ்ந்திருக்கார். லாஸ்டர் காரியத்தில் பார்க்கும்போது 4 days அவர் போல 4 நாள் கழித்து தான் போனதாக வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன தான் வியாக்கியானம் கொடுத்தாலும் அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிடச்சிச்சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமாக தான் இயேசு தாமதித்தார். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணனோ தம்பியோ அவர் இறந்துருக்க மாட்டார்னு அந்த 2 சகோதரிகள் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்லலை. ஏன் நான் பின்னாடி why I came late, why I could not come on time. He was not at all concerned answering all those things. அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக ஒரு உவமையில் சொன்ன வார்த்தையில் வேகமாக வாசித்து போயிடுறோம். ஆனால் இயேசு எப்படி how he conducted himself, how he carried himselfங்கிறது நடைமுறையில் நமக்கு நடைமுறைப்படுத்த விழிப்புணர்வு இல்லை. இந்த அளவுக்கு நம்ம தியானித்து விவரங்களை கற்றுக்குறோம் வேத வசனத்துலேருந்து. பர்சனலாகவும் சரி, நமக்கு முன்னே வாழ்ந்து யார் நச்சு இருமிட்டு இருக்கீங்க? ஸோ கவனிங்க ப்ளீஸ். சம்சயப்படுகிற நாயும் கேட்டிங்களே, அதுக்கு தான் இவ்வளோ நான் சொல்கிறேன். We are so confused. We are so dissatisfied. அதிருப்தியாக இருக்கிறோம். ரொம்ப கொடுத்து வச்ச மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். கடவுள் நமக்கு கடன் பட்டிருக்கிறாரு, இயற்கை கடன் பட்டிருக்கிறது, கொண்டவங்க கொடுத்தவங்க கடன் பட்டிருக்கிறாங்க, கடமைப்பட்டிருக்கிறாங்க அப்படிலாம் நமக்குள்ளே ஒரு மனோராஜ்யத்தில் இருக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் சாமி நமக்கு 100% சுதந்திரம் கொடுத்துருந்தாலும் நம்முடைய கனிகளால் தான் நாம் அறியப்படுவோம். இத்தனைக்கு ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, உங்களை நான் உயர்தர திராட்சை செடிகளாக நான் நட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஆகாத கனிகளை கொடுத்தது என்ன? உயர்குல திராட்சை செடியாக நட்டேன், நீங்கள் எனக்கு ஆகாத கனிகளை கொடுத்தது என்னன்னு கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு அங்கே ஒரு கரப்ஷன் ஏற்படுது. அப்போ அதோடு நம்ம பார்க்கும்போது இப்போ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். இதெல்லாம் நம்ம நிறைய புளிச்சு போகிற அளவுக்கு கேட்டிருக்கோம். பிறவிலே நம்ம தாவீது ராஜா சொல்வது போல், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். அந்த கரணத்திலே ஞானத்தை தெரியப்படுத்து, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்திலே ஞானத்தை தெரியப்படுத்துவீர். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை, மறுரூபம் ஆகலை. மறுபிறப்பின் மாட்சிமை நம்ம இன்னும் மேற்கொள்ளலை. பின்பற்றுகிற ஒரு விஷயம், இட் இஸ் சம்திங் தட் வி ஃபாலோ ஆஃப்டர். வேகமாக பின்பற்றினாலும் ஒன்று தான், மெதுவாக பின்பற்றினாலும் ஒன்று தான். பின்பற்றணும். வழக்கமாக புருஷன் மனைவி நடக்கும்போது ஆம்பளைங்களுக்கு, ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங், ஆம்பளைங்களுக்கு நட கொஞ்சம் வேகம்தான். இதுங்க வேகம் கம்மி தான். இங்கே கூட வந்துடுச்சு, பின்னாடி பார்ப்பாங்க, அது அங்கே வந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன அப்படி என்ன ஒட்டாக மாதிரி அவ்வளோ பெருசு தடக்க புடக்கு நடக்கிறீங்க, என்னால் நடக்க முடியல அப்படின்னு. ஸோ இட் இஸ் சம்திங் டு ஃபாலோ. தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. பின்பற்றாமல் இருப்பது ஒரு பங்கு வெற்றி, அது முதல் வெற்றி. நன்மையை பின்பற்று என்பது வெற்றியை நிறைவு பண்ணுகிற ஒரு முயற்சி.
இப்படி பேசிகிட்டே இருந்தாலும் கூட, இது பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, இது உண்மையாகவே ஒரு ஆய்வு கூடத்தில் ஒரு என்ன சொல்லுது, ஒரு நூலகத்திலிருந்து அநேக ஆராய்ச்சி நூலை வைத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, நன்மை தீமை பற்றி நமக்கு முடிவில்லாத கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, முடிவில்லாத அபிப்பிராயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another மேன்ஸ் பாய்சன். ஒருத்தனுக்கு அருமருந்தாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு பெரிய விஷமாக இருக்கும். ஒருத்தனுக்கு ஒத்துக்கிறது இன்னொருத்தனுக்கு ஒத்துக்கிறது இல்லை. உணவு ஆனாலும் சரி, சில பழக்க வழக்கங்கள் ஒத்துக்கிறது இல்லை. எல்லாருமே பெண்கள் தான், எல்லாருமே ஆண்கள் தான். நிற வித்தியாசமாக இருந்தாலும் சரி, மொழி வித்தியாசமாக இருந்தாலும் சரி, சீதோஷ்ண வித்தியாசமாக இருந்தாலும் சரி, where we are kept. நம்முடைய சரீரமே ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் ஒத்துக்குது, இன்னொரு நேரத்தில் ஒத்துக்கலை. வயசான விற்பாடு நிறைய விஷயங்கள் பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்பல, இல்லை 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்பல எல்லாம் அடங்கி போயிடுச்சுன்னா எதுவுமே ஏற்றுக்க முடியல. லங்கனம் பரம ஔஷதம்ங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது. இதெல்லாம் நமக்கு பொது அறிவில் சில விஷயங்கள் தெரியுது, நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆனால் ஆன்மீகம்னு வரும்போது ரொம்ப அழ்ச்சியாட்டியமாக வாழ்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார், எல்லாம் கிருபை தான், கிருபை தான். கிருபைக்கும் ஒரு நியதி இருக்குது. God always works upon and through abiding by principles. விதிகளை ஒட்டி, விதிகளை சார்ந்து, விதிகளை கொண்டு தான் தேவனும் நடந்து கொள்கிறார். விதியை வெல்லுகிறார். That's a different story. விதியை வெல்லுவதற்கு நம்முடைய முழுமையான விட்டு கொடுத்தல் இருந்தால் தேவன் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவார். அப்படி மாற்றினாலும் ஆணை பெண்ணாக மாற்ற மாட்டார், பெண்ணை ஆணாலாம் மாற்ற மாட்டார். நமக்கு தீமையாக இருப்பதை ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். தீமையெல்லாம் நன்மையாக மாற்ற, தீமையை வெல்ல தான் முடியும், தீமையை செய்யாமல் இருக்க தான் முடியும். You can't turn an evil to be good. It's not possible. It's not in us. யாத்ராம 23:2 வாசிக்கிறோம், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. அப்போது நீங்கள் தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுங்கள்னு 3 யோவானில் வாசிக்கும்போது ஏன் அந்த ஒரு இன்க்ளினேஷன் வருது பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே அந்த திருட்டு புத்தி இருக்குது, பொய் சொல்கிற புத்தி இருக்குது, அடம் பிடிக்கிற புத்தி இருக்குது. பெரிய பரிசுத்தவான்களை பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்னசென்ஸ்னு இருக்குது, இக்னரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ரியலி வெரி சேலஞ்சிங். அறியாமையில் உள்ள காலம், மாசில்லாத காலம் அப்படின்னு 2 காலம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தாண்டி வந்துடுறோம். அதுவும் இன்னும் காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் பிள்ளைங்க பிறக்கும்போதே பயங்கரமாக தான் பிறக்குதுங்க. ஒன்றுமே தோண மாட்டேங்குது. நம்ம படிப்பெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலாக மாறிடுது. எவ்வளோ தான் ஆய்வு செய்து ஒரு பெரிய பெரிய புத்தகங்களை எழுதி இதான் முடியும்னு வரும் சந்ததிக்கு எழுதுனா அடுத்த ஆண்டுக்குள்ளாக விஷயங்கள் மாறிடுது. அந்த ஃபார்முலா கிடையாதுங்க, இந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்கன்னு மாறிக்கிட்டே இருக்குது. பரிணாம வளர்ச்சி என்பது வாழ்விலே தேவன் நியமித்த ஒரு நியதி. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வளர்ச்சி, மறுரூபம், பழைய மனிதன் களையப்பட்டு புதிய மனிதன் உருவாகி அவன் கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷத்துவத்தை அடைய வேண்டும் என்பதையும் தேவன் நியமித்திருக்கிறார். ஓகே, அப்போ தீமைக்கு அடுத்த விஷயத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பிரின்சிபல் என்ன? கூட்டத்தோடு கோவிந்தா கதை தான். இட்ஸ் அ மாப் ஐடியா. தீமையை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தருணம் சூடு சொரணையோடு, மான வெக்கத்தோடு, மனித நேயத்தோடு நான் தப்பு பண்ணிட்டேன் சார், அதுக்கு ஏன் சார் அவங்கள சொல்கிறீங்க, அதுக்கு ஏன் சார் உலகத்தை சொல்கிறீங்க, அது ஏன் சார் பெற்றவங்களையும் கடவுளையும் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? அது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிற மாதிரி அந்த எஃப்ஐஆர் மாதிரி மொதல் ரெஸ்பான்ஸ் அப்படி நம்ம லைஃப்பில் வந்திருக்கா? எடுத்த உடனே அவன் நீங்கள் கொடுத்தீங்களா ஒய்ஃபா, அதால தான் அப்படின்னு ஆதாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஹீ நெவர் ஸ்டார்டட் டு ஓன் ஹிஸ் ஓன் மிஸ்டேக்ஸ். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அது ரொம்பவே வாண்டிங்காக இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியருடைய வாழ்க்கையில், மூத்தவர்கள் வாழ்க்கையில், முந்தினவர்கள் வாழ்க்கையில், முதிர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில். ஸோ கால் மெச்சூர் பீப்புள்னு சொல்லிக்கிறவங்க அவங்க எப்படி தப்பிச்சிக்கலாங்கிற புத்தி தான் இருக்கே ஒழிய தப்பு ஒத்துக்கிறதுக்கு யாருக்கு இன்னும் சரியாக புத்தி வரல. நான் தவறு செய்தேன், ஆஃப்டர் பீட்டிங் அப், பிடிச்சி
மூஞ்சி கிழிக்க அவன் வேஷத்தை ஆண்டவர் கிழிச்ச பிற்பாடு தான் நான் தவறு செய்தேன் தாவீது ஒத்துக்கிறாரு. தேயத்துக்கு ஏற்ற தாசன் தான். அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஓடி ஒளியை தான் பார்க்குறாரு, சப்பக்கட்டா வாழ தான் பார்க்குறாரு. பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. உடனே அதான் சொன்னேனே, நம்ம ஆபத்துக்கு மோசம் இல்லை, ஒரு சின்ன பை சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி இல்லை. நாமளாக சொல்லிக்கிற நீதி, நாமளாக நமக்காக உண்டாக்கின எழுதிக்கிட்ட பைபிள், அது நம்முடைய பர்சனல் பைபிள். வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. அப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? வாழணும்னு சொல்கிற வாழ்கிற வரைக்கும் வாழு, முடிஞ்ச வரைக்கும் வாழு. உடனே சின்லெஸ் பெர்ஃபெக்ஷன் நம்ம சொல்ல வரல. காரணம் இட்ஸ் நாட் பாசிபிள், அவ்வளோதான். அப்படிலாம் இருக்கவே முடியாது, எப்படி வேணால் குப்பையாக இருக்கலாம்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த மாதிரி அலவன்ஸும் கொடுக்கலையே. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. எவ்வளோ வசனங்களெல்லாம் எழுதினவர். இதெல்லாம் பார்த்து நம்முடைய இதயத்துக்கு அடுத்த இதெல்லாம் மாரல் பிரின்சிபிள்ஸ். நியாய பிரமாணத்தில் இதெல்லாம் நம்முடைய இதயத்தை சுத்திகரிக்கிற, தேவனுடைய நீதி நியாயங்களை நிலைநாட்டுகிற, அதுக்குள்ளாக அந்த சட்டத்திட்டத்துக்குள்ளாக தான் தேவனுடைய ஏராளமான தயை இருக்குது, மனதுருக்கம் இருக்குது, மன்னிப்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, சலுகை இருக்குது. சட்டம் நமக்கு பெரிய சதின்னு நினைக்கிறோம், சட்டம் நமக்கு பெரிய எதிரின்னு நினைக்கிறோம். இல்லை, சட்டம் தன்னிலை தானே பாதுகாவலானது. இட்ஸ் ஹைலி செக்யூர். அப்போ அது மேட்டர் என்ன? புரிஞ்சிக்க தவறுகிறோம், புரிஞ்சிக்க விருப்பப்படுறதில்ல. ஏன்னா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை நாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்கிறோம். சம்சயப்படுகிறவனாய்ங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மரியாள்கிட்ட இல்லை மாத்தாள்கிட்ட சொல்கிறான், அம்மா நீ ரொம்ப எல்லா விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருக்க. அவன் தங்கச்சி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பகையை தெரிந்து கொண்டாள். இதுக்கு நம்ம ஆவிக்குரிய சாயெல்லாம் பூச வேண்டாம், பெரிய கருத்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சும் முக்கியம் இல்லாததை ஆரம்பிச்சுட்டு நேரம் வீணாக போயிடுச்சு, அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோமே வெளிய, எல்லாம் தோணுச்சு தான், எல்லாம் தெரிஞ்சிச்சு தான், அப்படியே அதான் அப்படி வெளியே வந்துடலாம், அதை பண்ணிடலாம் நினச்சேன், அது அப்படியே என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அதான் ஆமாவா? இல்லை இப்படி உட்காந்துருக்கீங்க. அப்போ நம்மை பற்றிய உண்மையை நம்மால் ஏற்றுக்கவே முடியறதில்ல, பார்க்கவே இஷ்டப்படுறதில்ல, கேட்கவே இஷ்டப்படுறதில்ல. We don't want to own even our own identity. இப்போ இதை உட்காந்து கேட்டுட்ருக்க நீங்கள் போதிக்கிற நான் என்னை பற்றிய உண்மையான ஒரு வடிவத்தை, ஒரு குணச்சித்திரத்தை சாமி எனக்கு காமிச்சா அப்படியே செத்தவனை போல் பெரிய இருக்கிறதுலே கொஞ்சம் கூட லேசர் கூட பாய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தார்பாயை போட்டு மூடி விழக்கூடிய அளவுக்கு தான் என் அவமானம் அவ்வளோ என்னை தின்னுரும். இப்போ தேவனுடைய இரக்கமும், தேவனுடைய அன்பும், தேவனுடைய மனதுருக்கமும், அவருடைய மன்னிப்பும், அவருடைய பரிந்துரைத்தலும், அவருடைய ஆட்டுக்குட்டான் ரத்தம் என்னை மூடி மறைக்கிறதுனால ஐ எம் சர்வைவிங். ஓகே, உண்மைக்குமே ஜீசஸுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ராஜ்யத்துக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நாம் வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லைன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. சாட்சாத் சூப்பரான ஏமாத்து கூட்டம்னு. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ராஜ்யத்தின் உபதேசங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்து தான் வாசிக்கணும். அது மத்தேயு 5:6-7 ஒரு மேஜராக சொல்லியிருக்கிறாரு. மேத்யூ சாப்டர் 13 சொல்லியிருக்கிறாரு, 25 சொல்லியிருக்கிறாரு. அந்த சினானிமஸ் காஸ்பலில் ஒத்த நற்செய்தி நூல் மத்தேயு, மார்க், லூக்காவில் சொல்லியிருக்கிறாரு, பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் இந்த நிறுவனங்கள்லாம் பார்க்கும்போது நாம் ராஜ்யத்தின் பிரஜைகளாக நடந்துக்கல. நம்ம எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டவங்க. இப்போ எல்லாம் முகாமில் இருக்கோம். கோச்சிக்கலைன்னா கடவுள் என்னை மன்னிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐம் நாட் ரியலி எக்ஸாஜரேட்டிங் எனிதிங். இப்போ கிறிஸ்தவர்களான மறுபடியும் பிறந்த அகதிகள் முகாமில் இருக்கோம்.
நாம் உண்மையாகவே ஃப்ரீயான சிட்டிசன்ஸாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்தால் நாம் எதுக்காக, நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நமக்குன்னு ஒரு காடு இருக்குது, நமக்குன்னு ஒரு நாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, நாம் வெள்ளாண்மையில் சிறந்து இருப்போம், நாம் மகசூல் பார்ப்போம், நாம் நல்லா ஜாம்னு பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம். ஒன்றும் நமக்கு குறை இருக்காது. 7ஆம் வருஷம் வேலை செய்ய மாட்டோம். 7ஆம் வருஷம் ஒன்றுமே இல்லாதவனுக்கு முழுசாக ஃப்ரீயாக குத்தகை குட்டுறோம். நல்லா சாப்பிட்றேன், என் வயல் 1 ஏக்கர்னு 1000 ஏக்கர்னு அனுபவி ராஜான்னு விட்டுருவோம். ஐயோயோ அந்த ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் சுருட்டிட்டான் யோசிக்கவே மாட்டோம். சோத்திரம். பட் ஆனால் we are so petrified, so insecure. ஐயோ எவன் சுருட்டிட்டு போயிடுவானோ, எவன் அள்ளிட்டு போயிடுவானோ, எவன் வாரிட்டு போயிடுவானோ, எனக்கு எப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்னே இருக்கிறோம். அப்போ அந்த வசனத்தை பாருங்கள். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. அவங்களுக்கு தெரியாதா? அவங்க லா படிச்சிருக்காங்க. ஏன் லா படித்தவங்கலாம் எல்லா உண்மையும் பேசுவான்னு சொல்ல முடியுமா? நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு அஞ்ஞானியே சொல்லும்போது, மெய்யான வேதத்தை பின்பற்ற நாம் ஏதோ ஒரு சீனியர் பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஏதோ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் சொல்லிட்டாருன்னு சொல்லி we cannot follow which is a lie. பொய்யான விஷயத்தை நாம் பின்பற்ற முடியாது. திரளான மக்கள் அதை போகிறாங்க. அதனால தானே ஜீசஸ்லாம் பார்த்து தானே சொல்கிறாரு, அகண்ட பாதை குறுகின பாதை அப்படின்னு தானே இடுக்கமான பாதைன்னு தானே சொல்கிறார். அவர் என்ன சொல்லாமே இருக்காரு? அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னு முடிக்கிறாரு, அதுக்குள்ளே நுழையர்கள் சிலர், கண்டுபிடிக்கிற சிலர். 2 வாசிக்கிறோம். சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். எல்லாரும் இன்னொரு வாசிங்க. சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் நன்மை செய்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா, தீமையோடு நன்மை செய்கிறோமா? ஒத்துக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஏற்கனவே நீங்கள் அமுக்குனீங்க, வாயை திறக்க மாட்டீங்க. இப்போ எப்படி வாய் வரும்? ஒன்றுமே வராது. கவனிங்க. ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் பிட்வீன் லைன்ஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். நம்ம நன்மை செய்கிறோம், தீமையை விட்டுட்டு நன்மை செஞ்சால் நன்மை மாத்திரம் நிற்கும். தீமையோடு நன்மை செய்கிறோம், நாமும் தீமையில் தொடர்றோம். கொஞ்சம் அவளுக்கு போய் வெந்நீர் வச்சு கொடு, ஆமாம் குடிக்க வை. ஸோ கவனிங்க ப்ளீஸ், ஏன்னா தட்ஸ் நாட் குட். த்ரோட் புண்ணாயிரும். கவனிங்க. ஸோ தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கலப்படமாக தானே வாழ்கிறோம். பாவமும் புண்ணியமும் சேர்ந்து, பரிசுத்தமும் அசுத்தமும் சேர்ந்தானே வாழ்கிறோம். நம்மளால் அந்த அளவுக்கு ஆனஸ்டாக இருக்க முடியல, யோசிக்க முடியல. we are so insecure. நீதிமொழிகள் 12:11 வாசிக்கிறோம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். யாராவது நிலம் வச்சுருக்கிறவன் நல்லா இருக்கிறான்னா உழைக்கிறான், நல்லா இருக்கான். அவனுக்கு என்ன என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இருக்கிற 1 லிட்டரு எண்ணெய் குறைஞ்சி 10 கிலோ அரிசி குறைஞ்சிருது, இருக்கிற சுகம் குறைஞ்சிருது. ஸோ டிஸ்டர்ப் பை அதர் மேன்ஸ் ஃபில். அவனுடைய நிறைவை கண்டு நீ குறைந்து கொண்டே இருக்கிறாய். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போன்னு வசனம் பேசிகிட்டு இருந்தால் முடியுமா? வேலைக்கு போனால் ஆகும் தோத்திரம். கோவமாக இருக்கிறீங்க. நம்ம வெறும்னா வேலைன்னா உடனே சம்பாதிக்கிறதுக்கு போகிறது, ஃபேக்ட்ரிக்கு போகிறது, கவர்மெண்ட் ஜாப் போகிறது, ப்ரைவேட் ஜாப், இது மாதிரி தான் வேலைன்னு நினைக்கணும். நமக்கு நிறைய அதான் வீண் அலுவல்களே நிறைய இருக்கும். வேலைங்கிறது செய்கிறது இருந்தால் வருமானம் வரும், மகசூல் பார்ப்போம். வீண் வேலையை செஞ்சால்
காஞ்சொரி தான் மூடுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் கோபம், குறிப்பாக போதிக்கிறவங்க மேலே சரியான கோபம். ஆமாவா? ஓ டியர், நீங்கள் பார்க்குறத பார்த்தாலே நான் என்னமோ தப்பாக போதிக்கிற மாதிரி தெரியுது. ஓ டியர். ஏசாயா 1:16 வாசிக்கிறேன். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 2 விஷயம் மாத்திரம் பார்ப்போம். எல்லாத்தையுமே சுத்திகரியுங்கள், கழுவி சுத்திகரியுங்கள், ஓயுங்கள். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவம் இயேசுவையே. உடனே அதில் என்னமோ ஓயாமல் பாடிட்ட மாதிரி நமக்கு நினைப்பு. ஓயாமல் ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லிட்டா நிறுத்தாமல் பாடிட்டோம் அப்படின்னு நமக்கு பெரிய திருப்தி. கவனிக்கவே முடியல உங்களால். யோசிங்க. ஓயுங்கள், என்னத்தை எதில் ஓஞ்சிருக்கோம்? எதுலையுமே நமக்கு ஓய்வு இல்லை பாருங்கள். உண்மையான ஓய்வு எடுக்கிறோமா? Are we really taking some rest? Are we giving rest? Are we making rest? ஓய்வு நாள் ஆண்டவர் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கினா கூட யார் வீட்டில் ஓய்ந்து இருக்கிறா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முழு நாள் அதில் அவ்வளோ 3 மணி நேரத்தை திருடிட்டு 3 மணி நேரம் கொடுக்க முடியாமல், இங்கேயும் இருக்க முடியாமல், இங்கேயும் முழுசாக இருக்க முடியாமல், அங்கேயும் இருக்க முடியாமல், வீட்டில் இருக்க முடியாமல், அங்கே போனேன் இங்கே போனேன், ஐயோ நாளைக்கு ஃபேக்ட்ரி, நாளைக்கு ஸ்கூலு, இப்படி தான் இருக்கிறோம். படுக்கையில் படுக்கும்போது நம்ம ஓய்ந்துருக்கோமா? கொரட்டையை பற்றி படிச்சிருக்கீங்களா? ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஸ்னோரிங்கோடைய ஒரு கீ இஷ்யூ என்ன தெரியுமா? அமைதியற்றவன் தான் அரு புருன்னு உரிமிட்டு இருப்பான். படுக்கும்போது கூட அவன் உரிமிட்டு தான் இருக்கிறான். ஐயோ தெய்வமே, நீங்கள் பாருங்கள், உரிமிட்டு இருக்கிற இந்த மிருகங்கள்லாம் அது வனத்தில் இருக்கும்போது ரொம்ப ஹாயாக பிரமாதமாக, அது வெயிலோ மழையோ இருட்டோ எதையுமே பார்க்காம பிரமாதம் படுத்திருக்கு, த்ரெட்டனிங்கே இல்லாமல், அச்சுறுத்தலே இல்லாமல். ஆனால் அதே மாதிரி அந்த மிருகங்களை கூண்டில் அடைச்சா கூட சும்மா குறுக்கே நெடுக்கையும் போயிட்டே இருக்கும். நம்மளாம் தூங்கினோன்னே அது பேசாமல் அமைதியாக தூங்குது. அமைதி இல்லைங்க நமக்கு. நீங்கள் இன்றைக்கி காலத்தில் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக தூங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்தில் கலக்கலாம் தூக்கம் கலைஞ்சிருது. தே ஆர் டிஸ்டர்ப்டு. கவனிங்க, இவ்வளோ ஓட்டையை நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டு நம்ம பண்ணுற லூட்டி, நம்ம போடுற வேஷம், இட் டசன்ட் டேக் அஸ் எனிவேர். உடனே அது நெகட்டிவ்னு நினைக்கிறீங்க. இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே பிரகாசமாக இருப்பீங்க, நீங்கள் உண்மையாகவே சௌக்கியமாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே 1:17 ஏசாயா, நன்மை செய்ய படையுங்கள். நன்மை செய்ய நம்ம எதாவது கற்றுக்கிட்டு நன்மை செய்கிறோமா? யோசிக்க வேண்டிய விஷயம். செய்யாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது, செய்யாமல் இருக்கிறோங்கிறதும் சொல்ல முடியும். காப்பி அடிக்கிறோம். நம்ம எதாவது படித்து நன்மை செய்கிறோமா? உண்மையாகவே நீங்கள் படித்து சமைச்சிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை கூட தப்பாலாம், ஆனால் அடுத்ததை நீங்கள் சுதாரிச்சிருவீங்க. யோர் குக்கிங் வில் நாட் கோ வேஸ்ட். யூ வில் லேர்ன் டு ரியலி குக் வெல். ரொம்ப உண்மை, ரொம்ப பச்சையான உண்மை. நியாயத்தை தேடுங்கள். யாராவது நியாயத்தை தேடுறோமா? சொல்லுங்க. நியாயம் வேணும்னு விரும்புகிறோம், நியாயத்தை தேடுறோமா? நியாயத்தை தேடும்போது என்னத்தை தான் விட வேண்டியிருக்கும்? அநியாயத்தை விட தான் வேண்டியிருக்கும். அநியாயத்தை 1008 மனசில் வச்சுக்கிட்டு நியாயத்தை எப்படி தேட முடியும்? நியாயத்தை எப்படி கேட்க முடியும்? நியாயத்தை எப்படி அடைய முடியும்? Are you seeking justice? Are you learning to do some good? நமக்கு எல்லா நன்மையும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். We don't. ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஒடுக்கப்பட்டவனை
ஆதரித்து, இட்ஸ் அ வாலண்டரிங் ஒர்க். முன் வந்து செஞ்சால் தான் ஆதரிக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற ஆறுதலையோ இல்லை நிர்வாகத்தையோ, அது கேஷா கைண்ட் ஆர் ஃபுட் ஆர் க்ளோத்ஸோ இல்லை இடமோ, அதை கொடுக்க முன் வந்தால் தான் ஆதரவுங்கிறது வெளிப்படும். காமிக்க முடியாது, காமிக்கணும். யூ ஹாவ் டு எக்ஸிபிட் இட். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். யாருன்னா இல்லை ஒன்று அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்களாம். உங்கள் கூட பிறந்தவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கேட்க, ஆமாம் எடுத்தாலே அது சொல்லிட்டு புருஷனை பற்றியே குறை சொல்லிட்டு, மாமியாரை பற்றியே குறை சொல்லிட்டு, நாத்தனாரை பற்றியே குறை சொல்லிட்டு இருப்பா. அவளுக்கு எதுலேயுமே திருப்தி கிடையாது. இவங்க என்னமோ பெரிய திருப்தியின் சிகரத்தில் இருக்கிற மாதிரி. ஆமாவா? கோபமாக இருப்பீங்க தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஊழியமே அப்படி தான் இருக்குது. நானுமே ஒவ்வொரு நாளும் வேண்டான்னு தான் வரேன், ஆனால் அதுதான் செய்கிறேன். சோத்திரம். விசாரிக்கிறோம். We are petrified to ask about others' needs. நம்ம ஒன்று கேட்கப்போ ஏதோ ஒன்று சொல்லுவான், பார்த்தா கொட்டுன்னு கொட்டுறா குப்பை. எங்கே என்கிட்டயே அவ்வளோ குப்பை இருக்குது, யார்கிட்ட சொல்லுறதோ அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு வரேன்க்கா. என்னப்பா என்னன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டேன். இதான் ஒன்றுமே சொல்ல முடியாது. நமக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்மை கர்த்தர் விசாரிக்கிறார், அனுதினம் விசாரிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மக்கிட்ட சம்பாஷித்து எப்படி இருக்க என்னன்னு கேட்குறாருங்கிறதுக்கு நம்ம பதில் சொல்லி பழகியிருந்தா, அவர் பேசுகிறதுனால நம்ம இதயம் ஆறுதல் அடைந்திருந்தா, அறிவடைந்திருந்தா, உணர்வடைந்திருந்தா, எச்சரிப்படைந்திருந்தா, பலம் அடைந்திருந்தா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தலையில் ஒரு குட்டு வாங்கியிருந்தா, நானும் வாங்கியிருக்கேன், குட்டு வாங்கியிருந்தா நீங்கள் அடுத்தது என்ன செய்யலான்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் விக்கிரக மாதிரி போய் ஒரு கல் மண் மாதிரி உட்காந்துட்டு வந்தீங்கன்னா, கல்லுக்கு மண்ணுக்கு என்ன நடக்கும்? அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் உயிருள்ள தேவ சாயலில் படைக்கப்பட்டீங்கன்னா, உயிருள்ள தேவனோடு பேசுனா அவர் இன்ட்ராக்ஷனில் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கடவுளை பற்றி கண்ணா பின்னான்னு யோசிக்க தோணாது. முன்ன பின்ன கண்ணீர் இருக்கும், ஏட்டிக்கு போட்டு அப்படிலாம் இருக்கும், ஆனால் அடங்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓ காட் இன் ஹெவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சங்கீதம் 23 அதை இணைச்சி பார்த்தீங்கன்னா, யோவான் 15 இணைச்சி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். தீமை நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நம்ம அந்த பின்பற்றுதலிலே தான் நமக்கு புல்லுள்ள மேய்ச்சல் தெரியும், அமர்ந்த தண்ணீர் தெரியும். இல்லைன்னா எல்லாமே அவனுக்கு யாருக்கு லோத்துக்கு தெரிஞ்சது போல் சோதம் குமாரா ஏதேன் மாதிரி தெரியும். பின்பற்றினவன் தான். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே தெரியல. என்ன பார்க்குற? அவன் கண்ணு கட்டினதெல்லாம் உனக்கு தாங்கிறாரு. அவர் என்னத்தை சொல்கிறாரு? சரி சொல்கிறாரு, போயிட்டே இருப்போம், பொடி நடையாக போயிட்டே இருப்போம். அண்ணாவுடைய எங்கே ஆற்றுக்கு அந்தாண்ட போயிட்டே இருக்கார். சொல்கிறா நீ கால் வச்ச தேசம்லாம் உனக்கு தாங்கிறாரு. இவர் கொஞ்சம் தூரம் போனார், few kilometers, maybe 100 kilometers. Oh, this looks very nice, beautiful, very lush green. நான் இங்கே இருக்கிறேன். ஆபிரகாம் ஒன்றும் சேலஞ்ச் ஆகலப்பா, உனக்கு அங்கே பிடிச்சிருந்தா நல்லா அங்கேயே இருந்துக்கப்பா. இப்போ யோசிங்க, கோச்சிக்காம. நம்ம நன்மையை நமக்குரியதை ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்குறோமா, கேட்குறோமா, அடுத்தவனை பார்த்து அது வேணும்னு கேட்குறோமா? இந்த இதில் நமக்கு உண்மை இருந்தால் நம்ம ஜெபம் எப்பயுமே கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த படம் வாங்கிட்டேன், நான் வாங்க விட்டுருவேன் நினைக்கிறேன். இதெல்லாம் silly examples, but this is how we are so petty. ரொம்ப சின்னத்தனமாக தான் கடவுளோட பழகிறோம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கான். நம்ம குஞ்செல்லாம் புண்ணு வெளியே சொன்ன வைக்க உள்ள வச்சுட்டா துக்கம். Constantly you are comparing your children with somebody else. Shut up. இல்லை அவரால் முடியும், அவர் செய்கிறதில்ல, இது வரைக்கும் சராசரியாக செஞ்சதில்லை.
அது மாதிரி பெருசாக நானும் கேள்விப்பட்டதில்லை. பிடிச்சி உங்கள் பிள்ளையை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டானே என்ன பண்ணுவீங்க? லபோதிப்பம் கற்றுவீங்க. என் பிள்ளை தான் என் பிள்ளை என்ன இருக்கும்போதெல்லாம் சபிச்சிட்டு இருந்தேன், இருக்கும்போதெல்லாம் திட்டிகிட்டு இருந்தேன், இருக்கும்போதெல்லாம் அவனோட கம்பேர் உன்னை பெற்றது கல்லை பெற்றலாமே, உன்னை பெற்றதுக்கு அதை என்னத்தையோ சொல்லிகிட்டு இருப்பீங்க. யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்த குழந்தை கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற சுதந்திரம், வாரிசு, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து, பரம்பரை சொத்து. யார் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சொத்தாக பார்க்குறீங்க? அதெல்லாம் அப்படி ஒரு சைஸு வயசு அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ரியல் சேலஞ்சு அது டீன்ஸில் வந்தவனை தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் ஆண்டர் பறக்கும்போதே காமிக்க. நீ அதுக்கு தான் பறக்கிறதுக்கு முன்னாடி முட்டியில் இருந்தால் காமிப்பார். தோத்திரம். ஆனானப்பட்ட முட்டியில் இருக்கும்போது காமிச்சவங்கள பிள்ளைகளே ஏட்டி போட்டியாக கோத்திரப்பிதாங்களே வறுத்தெடுத்ததாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உலகத்தையும் அதையும் பார்த்துட்டு, இன்னொரு குடும்பத்தை பார்த்துட்டு, இன்னொரு சபையை பார்த்துட்டு, இப்படி வாழ்ந்து எதுலேயுமே நம்ம திருப்தி இல்லாமல் இருக்கோம். நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. இப்போ யோசித்து பாருங்கள், நமக்கு கொடுத்த எல்லாமே ஆசீர்வாதம். நான் சொல்லலை அந்த வார்த்தையை. நமக்கு கொடுத்த எல்லாமே ஓகே, ரொம்ப எல்லாம்லாம் எல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் அந்த கொஞ்சம் நமக்கு கொடுத்த கொஞ்சத்தை நம்ம எத்தனை பேர் நன்மைன்னு கருதுகிறோம்? ஆமேன்னு சொல்கிறார் அவர். எத்தனை பேர் நன்மைன்னு கருதுகிறோம் அந்த கொஞ்சத்தில்? கொடுத்தாரு தான், அதில் 4 ஆர்கியூமெண்ட். ஆமாம், கொடுத்தாரு தான். அப்படிங்கும்போதே என்ன ஏன் இழுக்கிற, ஏன் பீடிகை போடுற? கொடுத்தாருங்க, நல்லா இருக்கேங்க, இன்னும் அது அனுபவிக்க தாங்க தெரியல, புரிஞ்சிக்க முடியலங்க. இந்த மனவும் ஒய்ஃபும் சொல்லலை, வாழ்க்கை சொல்லிட்டு போயிடுச்சு. ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு போனார்னு, என்ன நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நீங்கள் திரும்பி வரணும்னு கேளு. வந்துட்டு போனார், பேசினார், கொண்டாருன்னு. அவரும் கத்தரும் பாருங்கள், காத்திருந்து வாயா வீட்டுக்காரனே வாயா, 2 பேரும் பார்த்து பேசிவிட்டு சிம்சான் பிறக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அவனை எப்படி வளர்க்கணுன்னு. இல்லை நான் உங்களுக்கு பலி செலுத்துகிறேன் அப்படின்னு. அதுக்கும் காத்திருக்காரு. அந்த பலிப்பொருளை அந்த அக்கினியில் ஏறி போகும்போது தான் ஐயோ மியோன்னு கத்துறாங்க. ஐயோ கடவுளை கண்டமே செத்து போயிடுவான். அவர் சொல்கிறா, இந்தாயா நீ வேறு அப்பையிலேருந்தே இப்படி தான்யா, நீ நம்ம செத்து போகணும் தான் ஏயா நம்மக்கிட்ட 2வது தடவை வர்றாரு, வேலையை பாரியா, பிள்ளைய பெறுவோம், தோத்துறோம். ஹல்லேலூயா. You see how we constantly compare somebody. அவர் நமக்கு கொடுத்தது நன்மை நம்மளால் பார்க்கவே முடியல. போதிச்சிட்டேன் நான். இதெல்லாம் அந்த பர்சனல் ப்ரிவசியில் போய் பார்க்கும்போது தான் how much you appreciate God, how much you are thankful to God. அந்த காலத்தில் சந்திரபாபுன்னு ஒருத்தர் இருந்தார், நடிகர். அவர் பாடுவார், அடிக்கிற கை தான் அணைக்கும். அதுக்காக அடிக்கலாம், அந்த கை அணைக்கலாம் நான் பிரசங்கம் பண்ணல. ஏதோ முன்ன பின்ன சின்ன விஷயங்களை யோசிக்கலாம். ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர், அடித்தாலும் அரவணைக்கிறவர். ஆமேன். இமைப்பொழுது கூட உங்களை கைவிடவே மாட்டார். நான் ஒத்துக்கிறதே இல்லை. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியிருக்கு. அது வயசாக ஆக, அந்த வாலிபத்தில் ஒன்றும் தெரியாமல் வளரும்போது எல்லாம் தாம் தும் தான் சொல்கிறது. அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் என்னடா அப்படி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களோடு. உருக்கமான இரக்கங்கள்னால் நமக்கு அப்படியே வாயில் என்ன போதுன்னு தெரியாமல் திறந்து வச்சுட்டுப்போம், அது வேறு விஷயம். ஆனால் கை விட்டேங்கிறதான் கரெக்டாக சொல்லணும். அந்த இமைப்பொழுது கைவிடுறதே செம சிக்கல் தான் வாழ்க்கையில். தோத்திரம். சாத்தான் புரட்டி எடுத்துருவான். நட்டம், துக்கம், வேதனை, அது இதுன்னு கை தூக்கி எடுக்கும்போது கைவிட்டதே நமக்கு தெரியாது. Praise the Lord. But that reality is reality. We cannot deny that. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஐயோ, ஐ ஹவ் டேக்கன் டைம், சாரி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணும். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யோவான் 12:26 எடுத்து வச்சு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஓகே, நீங்கள் அமைதியாக இது வாசிக்கணும். இதில் எவ்வளோ நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுங்கிறது தான் இன்றைக்கி நம்முடைய தியானம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஊழியம்தான். இப்போ உடனே எங்களை மாதிரி முழு நேர ஊழியம் சேவை, ஆண்டவருடைய சித்தம் செஞ்சீங்க, அவர் கேட்டதையோ சொன்னதையோ கேட்டு ஏதோ செஞ்சீங்க, அதுதான் விஷயம். ஊழியனா ஒரு பெரிய சபையை கட்டணும் அதெல்லாம் சொல்ல வேணாம். எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அவருடைய மாதிரியை பின்பற்றி கொண்டே அவர் சொன்னதை செஞ்சுருக்கீங்களா? அவர் விரும்பினதையும் கேட்டதையும் செய்கிறது தான் ஊழியம். நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது ஊழியம் இல்லை. எப்போ நீங்களும் தான் புருஷன் பொண்டாட்டியமாக இருக்கிறீங்க, என்ன வயசில் இருந்தாலும் சைஸில் இருந்தாலும் பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரா, என்ன பண்ணுறது? அப்படி பசிக்கு புசின்னு சாப்பிட்டு போயிடலாம், தோத்துறோம். ஆனால் அவர்கிட்ட கேட்டு பிடிச்சதை செய்யும்போது சில நேரத்தில் அவர் நிதானம் இழந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ருவார். என்னங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கே தெரியல, என்ன மற்றவங்களாம் நான் நினைக்காம சாப்பிட்டேன் பாரு, சோத்திரம். அது மாதிரிலாம் நம்ம ரொம்ப ரேர் இல்லை. அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பாமல் இருக்கும். இந்த காலத்தில் அப்படி உண்மையாகவே நம்மளுடைய சமையல் மிச்சமாகாமல் இருந்தால் ஏதோ வாயில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அர்த்தம். சமையல் மிச்சமாச்சினாலே சிக்கல், ஃப்ரிட்ஜில் தூக்கி வைனாலே சிக்கல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பொசிஷனல் ட்ரூத். தீமை செய்வதும் தீமை செய்யாமல் நன்மையை பின்பற்றுவதும் பொசிஷனல் மேட்டர்ஸ். அதுக்காக தான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்ட்ருங்க. துஷ்டர்களோடு இருந்தால் துஷ்டத்தனம் தான் கற்றுக்க முடியும். கோவக்காரங்களோடு கலவாத நம்மளும் கோபமாயிடுவோம். ஆமாவா? நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சால் யாராவது வாழ்த்தாமல் இருப்பாங்களா? இன்றைக்கெலாம் காலம், நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கே ஞாபகத்துக்கே ஒரு 30-40 வருஷமாக உலகத்தில் எல்லார்ட்டையும் நன்மையை பாருங்கள், எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்கள மெச்சிக்கோங்க. நல்லது இருந்தால் தான் மெச்சிக்க முடியும், சும்மா மெச்சிக்க முடியுமா? நீ ரொம்ப நல்லா பாடிங்கன்னு அது வாக்க நான் 1.5 கட்டை 7 கட்டையில் பாடிருக்கேன், எப்படி இருக்கும்? குயில் மாதிரி பாடிங்க சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நீங்கள் செம லூஸு, பாடினதும் லூஸு, கோமாயிட்டீங்க. ஏன் இப்படி உயிர் போன மாதிரி உட்காந்துருக்கீங்க ஆவி இல்லாமல்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 அல்லேலூயா சொல்லுங்கள், அப்போ தான் கூட்ட முடியும். தமிழில் தானே சொன்னேன், 10 அல்லேலூயா சொல்லு. எப்படியா சொல்லி முடிச்சிடுவோம் தான் அல்லேலூயா சொல்லியிருக்கீங்களே வெளியே. உண்மையாக உங்களுக்குள்ள ஒரு அல்லேலூயா வந்துச்சா? வாழ்க்கையை பாருங்கள். லுக் அட் யுவர் செல்ஃப். ஸ்தோத்திரிப்போம்.